தலைமையில் டில்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ராணுவ படைகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயன்றது. இந்திய ராணுவம் அதிரடியாக பதில் தாக்குதல் நடத்தி அந்த முயற்சியை அழித்தொழித்தது. இந்தியா பயங்கரவாதத்தின் சவாலை எதிர்கொள்கிறது. இது சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பொதுவான அச்சுறுத்தல் என்று டில்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபின் ஜலந்தர் பகுதிகளில் இருந்து தமிழக மாணவர்கள் டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் வந்தனர். விரைவில் அவர்கள் தமிழகம் திரும்ப உள்ளனர். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. வேலைக்காக ஜம்மு காஷ்மீர் சென்ற பிற மாநில தொழிலாளர்கள் போர் சூழல் காரணமாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். போர் பதற்ற சூழல் அதிகரித்து வரும் நிலையில் பஞ்சாப் மாநில எல்லை கிராமமான அவேலியனில் இருக்கும் குருத்வாராவில் இருந்து சீக்கியர்களின் புனித நூல்கள் அமிர்தசரத் குருத்வாராவுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்திய ராணுவ படைகளுக்கு ஆதரவு தெரிவித்து ஐதராபாத் நகரில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவினுடைய பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் ஒற்றுமை ஊர்வலம் நடத்தினர். திண்டுக்கல் அபிராமியம்மன் திருக்கோவிலில் சித்திரை விழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. 60 அடி உயரம் கொண்ட தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி கும்பிட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி நகரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 100 பேர் வந்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சிறப்பு தரிசனம் அளித்து வழியனுப்பி வைத்தது. நாடு முழுவதும் 24 விமான நிலையங்கள் மூடப்படும் தேதி வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள புனித போப் 14ஆம் லியோவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஒற்றுமை குறித்த தங்களின் செய்தி உலகம் முழுவதும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும் என அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இருவரும் சந்தித்துள்ளனர். பிரதமர் இல்லத்தில் 30 நிமிடத்திற்கும் மேலாக இவர்களின் சந்திப்பு நீடித்தது. எல்லையில் உள்ள சூழல், பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் மற்றும் இந்தியாவின் பதிலடி குறித்து விளக்கமளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேலுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசினார். எல்லையில் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மக்கள் பாதுகாப்பிற்காக மாநில அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தனது வான் எல்லையை மூடாமல் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. மக்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக்கியது என விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறினார். காஷ்மீர் முதல் குஜராத் வரை எல்லையில் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் தாக்க முயற்சித்தது என்றும் விளக்கமளித்தார். பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதன்படி பாகிஸ்தானிலிருந்து பதன்கோட் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் நோக்கி வந்த F-16 மற்றும் JF-17 ரகத்தைச் சேர்ந்த 2 போர் விமானங்களை நடுவழியில் மறித்து இந்தியா சுட்டு வீழ்த்தியது. இதேபோல் மேலும் ஒரு விமானத்தையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியது. பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை முறியடித்தது குறித்து இந்திய ராணுவம் வீடியோ வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் 50 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பதான்கோட் பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்களை அழித்தது. பாகிஸ்தான் விடிய விடிய நடத்திய தொடர் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்து தக்க பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானின் தாக்குதல் சதித்திட்டங்களை இந்தியா முறியடித்து வருகிறது. எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்த முயற்சி செய்த ட்ரோன்கள், போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. குஜராத்தில் பாகிஸ்தானின் 3 ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் பாகிஸ்தானின் 70 ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. பாகிஸ்தான் தாக்குதல் அனைத்தையும் இந்திய ராணுவம் முறியடித்தது. இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என பாகிஸ்தான் கூறுவது அபத்தமானது. பொய்த் தகவல்கள் மூலம் பாகிஸ்தான் உலகை ஏமாற்றுகிறது என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார். பூஞ்சில் உள்ள குருத்வாராக்கள் மற்றும் பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. மத மோதல்களை ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே பாகிஸ்தான் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் சொன்னார். எல்லைப் பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்திய ராணுவ நிலைகளை தாக்க பாகிஸ்தான் முயற்சித்தது. இந்தியா சுட்டு வீழ்த்திய ட்ரோன்கள் எல்லாம் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவை என கர்னல் சோபியா குரேஷி தெரிவித்தார். கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்கியது. பாகிஸ்தான் தரப்பு 300 முதல் 400 ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்க முயற்சித்தது என்றும் கூறினார்.
இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர் தாக்குதல் நடந்து வரும் நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பஞ்சாப் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை, ஆயுதப்படைகள் பணியில் உள்ளன, மக்கள் வீட்டிற்குள்ளேயே இருந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வந்தாலும் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட பல நகரங்களிலும் முழு மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. பூஞ்ச் பகுதியில் விடிய விடிய தாக்குதல் நடந்து வருகிறது. ஊடுருவல் முறியடிக்கப்பட்ட சம்பா பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த விவகாரத்தில் தலையிட உலக வங்கி மறுத்துவிட்டது. சிந்து நதி ஒப்பந்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அல்லது அது தொடர்பாக திட்டம் ஏற்படுத்துவதை தவிர உலக வங்கிக்கு எந்த பங்கும் இல்லை என உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா கூறினார். ஜம்முவில் பொதுமக்களை குறிவைத்து ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்தார். இருப்பினும் நமது இந்திய பாதுகாப்பு படைகள் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட்டு சதி முயற்சியை முறியடித்தனர் என கூறினார். பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வருமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களில் பயணிகள் தீவிர சோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்பட இருப்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு சோதனைகள் அதிகரித்துள்ளதால் விமான நிலையங்களில் பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லையில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலைய பாதுகாப்பு பணியில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், விமான பாதுகாப்பு படை பிரிவினர், போலீசார் விடுமுறை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விடுமுறையில் இருப்பவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிப்பதால் டில்லி ஏர்போர்ட்டில் கடந்த 2 நாட்களில் 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மே 10ஆம் தேதி வரை அமிர்தசரஸ், பதிண்டா, புஜ், பூந்தர், பிகானேர் உள்ளிட்ட 24 ஏர்போர்ட்டுகளை மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் எல்லையோர மாநிலமான ராஜஸ்தானில் முதல்வர் பஜன்லால் சர்மா ஆலோசனை நடத்தினார். எல்லை மாவட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும். அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ராணுவம், விமானப்படை அதிகாரிகளுடன் 24 மணி நேரமும் தொடர்பில் இருக்க வேண்டும் என முதல்வர் பஜன்லால் சர்மா அறிவுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானை உலக நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா கூறியுள்ளார். பாகிஸ்தான் திருந்தாது என்பதை உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா ஒருபோதும் பொதுமக்களை தாக்குவதில்லை. சர்வதேச அளவில் பாகிஸ்தானை விட இந்தியா மீதான நம்பகத்தன்மை அதிகமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நாடு என்று அமெரிக்கா முத்திரை குத்த வேண்டும் என பென்டகன் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க முடியாதவாறு மேற்கத்திய நாடுகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் முட்டாள்களாக்க பார்க்கின்றனர். தற்போது இந்தியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான துப்பாக்கிச் சண்டையில் இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக் வீர மரணமடைந்தார். இந்திய ராணுவ அதிகாரி முரளி நாயக் ஆந்திராவின் சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். முரளியின் மரணத்திற்கு முதல்வர் சந்திரபாபு உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. அவசர கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. மருந்துகள், உணவு தானியங்கள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் இருப்பு வைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கியுள்ளது. பாதுகாப்பு படையின் நடவடிக்கைகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் என ஊடகங்கள், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. போதுமான அளவிற்கு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப மக்கள் அவசரம் காட்ட வேண்டாம் என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஏடிஎம் இயந்திரங்கள் மூடப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் வதந்தி என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் இயங்கும் ஏடிஎம் இயந்திரங்கள் 2 அல்லது 3 நாட்களுக்குள் மூடப்படும் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் ஐபிஎல் நடப்பு தொடரில் எஞ்சியுள்ள அனைத்து போட்டிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து அரபிக்கடல் பிராந்தியம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் இந்திய கடற்படை கொண்டு வந்துள்ளது. மீனவர்கள் யாரும் அரபிக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திராவிட மாடல் 2.0 இனிதான் லோடிங். இனி நாம் போகும் பாதை சிங்க பாதையாக இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தின் ராக்கெட் வேக வளர்ச்சியை வரும் காலத்தில் பார்க்கலாம் என அவர் கூறினார்.
IPL போட்டிகள் பாதுகாப்பு கருதி ஒரு வாரத்துக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். IPL நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் என மிரட்டல் வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மைதானத்தில் நடந்த சோதனையின் பின் புரளி என தெரிந்தது. சேப்பாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர். பாகிஸ்தான் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வரும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை சென்னையில் பேரணி நடத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து பேரணி தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நம் ராணுவ வீரர்களின் துணிச்சலுக்கும் இணையற்ற தியாகத்துக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாதம் ஒழியட்டும், இந்தியா வெல்லட்டும் என தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றியதை நினைத்து வியப்பாக உள்ளது. அடுத்து வரும் திமுக ஆட்சியில் இதைவிட அதிக சாதனைகள் படைப்போம். அடுத்து வரும் ஆண்டுகளில் நமது ஆட்சியின் சாதனைகளை நாமே முறியடிப்போம் என திருச்சியில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை திறந்து வைத்த பின் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழக நலன் சார்ந்த பிரச்சினைகளை மத்திய அரசிடம் அமைச்சர்களிடம் பழனிசாமி பேசியது கிடையாது என CPM மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். தமிழகத்திற்கு விரோதமான நிலைப்பாட்டை தான் அதிமுக எடுத்துள்ளது. அதிமுக சொல்லித்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் விடுவிக்கப்பட்டது என கூறுவது நம்பகத்தகுந்ததல்ல என அவர் கூறினார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது. இச்சூழலில் எதிர்வரும் எனது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சியினர் என்னை நேரில் வந்து சந்திப்பதையும் எந்தவிதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை பாராட்டுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக மாறியுள்ளது. பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தெறிய வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் நடத்தும் பேரணியில் நாங்களும் பங்கேற்போம் என்றும் தெரிவித்தார். சித்திரை முழு நிலவு மாநாடு எந்த சலசலப்பும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை, ஈரோடு மாவட்டங்களில் 4 நாட்கள் நடைபெற்ற RSSஇன் சிறப்பு பயிற்சி முகாமில் RSS அகில பாரத தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டு அப்பயிற்சி அளித்தார். அவரது பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக RSS நிர்வாகிகள், தொண்டர்கள் தெரிவித்தனர். பயிற்சியை முடித்துவிட்டு டெல்லி சென்றார். கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு தினசரி மலை ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கனமழையால் ஹில்கிரோ ஆர்டர்லி இடையே மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு தண்டவாளத்தில் விழுந்த தண்டவாளம் சேதமடைந்தது. இதனால் இன்று ஒரு நாள் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. தண்டவாளத்தை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் ஆயுதப்படை மைதானத்தில் போலீசாருக்கு கலவர தடுப்பு ஒத்திகை பயிற்சி நடந்தது. இதில் கண்ணீர் புகை குண்டு வீசியும் துப்பாக்கிச் சூடு நடத்தியும் கலவரத்தை கட்டுப்படுத்துவது போன்ற போலீசார் தத்ரூபமாக செய்து காட்டினர். எல்லைகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஜம்மு, உதம்பூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடு செய்துள்ளது. அசாதாரண சூழல் நிலவுவதால் ஏராளமான பொதுமக்கள் வெளியேறி வரும் நிலையில் இந்திய ரயில்வே நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பஸ் முனையத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேலும் அங்கு நிறுவப்பட்டுள்ள ஈவேரா சிலையையும் திறந்து வைத்து சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உதவிகளை வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் கல்வி பயில காஷ்மீர் சென்றுள்ள தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 41 மாணவர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். அதிகாரிகள் அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றனர் என்றும் மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தை தொடர்ந்து திருச்சி ஏர்போர்ட்டில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏர்போர்ட்டின் உள்ளே நுழையும் வாகனங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் கண்காணிக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல் பயணிகளின் உடைமைகள், ஆவணங்கள் உள்ளிட்டவை சோதனை செய்யப்படுகிறது. கோவையில் ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை குதிரையேற்ற விளையாட்டுப் போட்டிகளான தேசிய போலோ பிரீமியர் லீக் மற்றும் எக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் நடக்கிறது. இதற்காக பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் புதிய குதிரையேற்ற அணி அறிமுக விழா ஆவாரம்பாளையத்தில் நடந்தது. ஸ்ரீநகர், ஜம்மு, அமிர்தசரஸ், சண்டிகர், தர்மசாலா, பிகானர், ஜோத்பூர், கிருஷ்ணகர், ராஜ்கோட் செல்லும் இண்டிகோ விமானங்கள் நாளை வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. எல்லையில் தொடர் தாக்குதல் நடந்து வருவதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் வீடு ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் பிரபு அவரது சகோதரர் ராம்குமார் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு இரு நீதிபதிகள் அமர்வினர் தள்ளி வைத்தனர். சென்னை ராயப்பேட்டை பாலாஜி நகரில் பெண் IAS அதிகாரி உமா மகேஸ்வரி நடைபயிற்சி சென்றபோது நாய் கடித்து காயமடைந்தார். நாயின் உரிமையாளர் சுரேஷ், அவரது மனைவி ஸ்ரீஜா மீது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா 12ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக நாளை முதல் 13ஆம் தேதி வரை பக்தர்கள் வசதிக்காக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மொத்தம் 607 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சியில் 2344 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். 236 கோடி ரூபாயில் அமைக்கப்பட உள்ள காய்கறி அங்காடிக்கும் 276 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 830 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஷ்மீரில் பயின்று வரும் தமிழக மாணவர்களுக்கான உதவி எண்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. உதவி தேவைப்படும் மாணவர்கள் அழைக்க 7051331902 அல்லது 8069009901 ஆகிய எண்களை அயலக தமிழர் நல வாரியம் வெளியிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு தும்மலப்பட்டியில் முத்தாலம்மன் கோயில் விழாவை முன்னிட்டு ரேக்லா பந்தயம் விறுவிறுப்பாக நடந்தது. 3 பிரிவுகளின் கீழ் பந்தயம் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவையை கூடுதல் நேரம் இயக்க கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி ரோப்கார் தினமும் காலை 6:30 மணி முதல் இயக்கப்படும். மதியம் 1:30 முதல் 2:30 மணி வரை பராமரிப்பு பணிக்காக அதன் சேவை நிறுத்தப்படும். அதன் பிறகு இரவு 10 மணி வரை ரோப்கார் இயக்கப்பட உள்ளது என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரசின் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள முல்லை பெரியாறு அணை பகுதியில் அமைந்துள்ளது தேக்கடி படகு குழாம். தற்பொழுது கோடை விடுமுறை என்பதால் டூரிஸ்டுகள் குடும்பத்துடன் தேக்கடியில் குவிந்துள்ளனர். படகு சவாரியின் போது யானை, மான், காட்டு மாடு, சென்னாய், வெளிநாட்டு பறவைகள் என ஏராளமான வனவிலங்குகளை கண்டு மகிழ்ந்து செல்கின்றனர். தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த கோரிய மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாதது மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் அல்ல எனவும் கோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. கோவை டவுன்ஹால் சாலையில் சென்ற தனியார் பஸ்ஸில் கண்டக்டர் கிருஷ்ணன் குடிபோதையில் ஒத்த ரூபா தாரேன் சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போட்டார். பாடல் சவுண்டை குறைக்கச் சொன்ன பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ வெளியானது. போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பஸ் நிலையம் அருகே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் அவர் முன்னிலையில் திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய 50 பேர் அதிமுகவில் இணைத்தனர். அவர்களுக்கு கட்சி துண்டு போர்த்தி பழனிசாமி வரவேற்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த சாமுடி வட்டம் பகுதியில் எருது விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்து ஓடின. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் திறந்துவிடப்பட்ட தோல் கழிவு நீரால் பாலாறு துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. பாலாற்றில் தோல் கழிவு நீரை கலப்பதை தடுக்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாகவும் பாலாறு நீர் மாசடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இதில் இந்தியா வெற்றி பெறவும் இந்திய ராணுவ வீரர்கள் நலமுடன் போரில் வெற்றி பெற்று திரும்பவும் இந்து மக்கள் கட்சி சண்டிகேஸ்வரர் சேவா அறக்கட்டளை இணைந்து வேலூரில் ரத யாத்திரை நடத்தினர். தேனி புது பஸ் ஸ்டாண்டில் ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் கடைகளில் மடிப்புச்சை கேட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் நெற்றியில் பட்டை நாமமிட்டு ஊர்வலமாக சென்றனர். பென்ஷன் தொகை உயர்த்தி தர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்தியாவின் தகுந்த பதிலடியால் கடும் நெருக்கடியில் இருக்கிறோம். சர்வதேச நாடுகள் தங்களுக்கு கடன் கொடுத்து உதவுமாறு பாகிஸ்தானின் பொருளாதார விவகாரங்கள் துறையின் எக்ஸ் தளத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் தங்களின் எக்ஸ் தளம் ஹேக் செய்யப்பட்டு இந்த பதிவு வெளியிடப்பட்டதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்து பின்வாங்கியுள்ளனர்.
கொடைக்கானல் குறிஞ்சி நகர் குடியிருப்பு பகுதியில் வசிப்பவர் ரெங்கசாமி மனைவி நல்லாய் வயது 80. அவரை காட்டெருமை கடுமையாக முட்டி தூக்கி வீசியது. இதில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். மனித விலங்கு மோதல்களை தடுக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேளாண் படிப்புக்கான விண்ணப்ப பதிவை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 8ஆம் தேதி கடைசி நாளாகும். தரவரிசை பட்டியல் தேதி ஜூன் 16ஆம் தேதி வெளியிடப்படும். கோவை துடியலூர் அருகே பொன்னுத்தம்மன் கோயில் செல்லும் வழியில் ஒற்றை காட்டு யானை உலாவரத் தொடங்கியுள்ளது. இதனை கண்ட பக்தர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கோபாலபுரத்தில் உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆய்வுக்கு வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனை தடுத்து நிறுத்தி ஆலை செயல்பாடுகள் குறித்து சட்டசபையில் தவறான தகவல் கூறியதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனால் சர்க்கரை ஆலை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஊராட்சியிற்கு சொந்தமான மின் மோட்டாரை சரி செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளர் விஜய் பிரசாந்த் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி பலியானார். இதுகுறித்து உமராபாத் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள வணிக நிறுவனங்களில் மழைநீர் புகுவதால் வணிகர்கள் பாதிக்கப்பட்டனர். இதை சரி செய்ய இங்கு நடந்த தேசிய நெடுஞ்சாலை பணியில் மோசடி நடந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாமகவினர் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் பொதுமக்கள் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் செட்டியார் பூங்காவில் கோடை காலங்களில் பூக்கும் காகிதப்பூ என்றழைக்கப்படும் போகன்வில்லா பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இம்மலர்களின் முன்னின்று டூரிஸ்டுகள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் பட்டை நாமம் போட்டு மடிப்பிச்சை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர்களுக்கான விடுப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் விடுப்பில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் 13ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கோயம்பேட்டில் 2 இளைஞர்களை கும்பல் ஒன்று காரில் கடத்த முற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். கார் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை புளியந்தோப்பு நடேச நகர் பகுதியில் பெண்ணிடம் இருந்து செல்போன் மற்றும் மணிப்பர்ஸை பறித்து சென்ற ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்தனர். இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் தலையிட மாட்டோம், அது எங்கள் வேலை இல்லை என அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பிராந்திய போராகவோ அல்லது அணு ஆயுத போராகவோ மாறக்கூடாது. அவ்வாறு நடந்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த சூழலில் சம்பா பகுதியில் 7 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். நாட்டில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லியின் வரலாற்று நினைவு சின்னங்களான இந்தியா கேட், ஜமா மசூதி, செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லையில் போர் பதற்ற சூழ்நிலை காரணமாக நாடு முழுவதும் இன்று தொடங்கி மே 14ஆம் தேதி வரை நடத்தப்பட இருந்த CA தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட தேதி அட்டவணை பின்னர் வெளியிடப்படும் என இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலால் ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் விலை கடும் உயர்வை கண்டுள்ளன. பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரஸ் டிஃபென்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் 4% இருந்து 8% வரை அதிகரித்துள்ளது. இதனால் அந்நிறுவனங்களில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் குறிவைக்கும் சில நகரங்களில் சண்டிகர் மிக முக்கியமானதாக இருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா தலைநகரான சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து ஏர் சைரன் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் எப்போதும் உஷார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் என்பது ஒரு சைத்தான். அந்த சைத்தானை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் தற்போது வந்துள்ளது என அகில இந்திய இமாம் கூட்டமைப்பின் தலைவர் உமர் அகமது இலியாசி தெரிவித்தார். முதல் கட்டமாக பயங்கரவாதத்தின் முகாம்களை அழித்து பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடியை இந்தியா தந்துள்ளது என்றும் அவர் கூறினார்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை விழா தேரோட்டம் விமர்சையாக நடக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளினார். மீனாட்சி அம்மன் சிறிய தேரில் எழுந்தருளினார். தேர் மாசி வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹரஹர சிவா என பக்தி முழக்கம் விண்ணை பிழக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் செல்கின்றனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் சித்திரை விழா தேரோட்டம் விமர்சையாக நடக்கிறது. தேரில் மட்டுவாறு குழலம்மை தாயார் எழுந்தருளினார். முன்னதாக சண்டிகேஸ்வரர் பரிவார மூர்த்திகள் சிறிய தேரில் எழுந்தருளினர். ஓம் நமச்சிவாய கோஷம் விண்ணை பிளக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் செல்கின்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயில் சித்திரை விழா 3ஆம் நாளான இன்று அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. கௌமாரியம்மன் பலவித வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் கோயில் வளாகத்தை சுற்றி வீதி உலா வந்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் 108 சங்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு கவசம் சாத்தி அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை விழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் அம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி வேடம் அணிந்து அக்னிச்சட்டி கையில் ஏந்தி வந்தனர். தொடர்ந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் தீ மிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோயிலில் நரசிம்ம ஜெயந்தி விழா உற்சாகமாக நடக்கிறது. 3ஆம் தினமான இன்று கருட சேவை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் லட்சுமி நரசிம்மர் சுவாமி எழுந்தருளினார். தொடர்ந்து வீதி உலா நடந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் சித்திரை விழா தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. கோமதி அம்மன் பிரியாவிடை சமேத சங்கரலிங்க சுவாமி தேரில் எழுந்தருளினார். ஓம் நமச்சிவாய கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் உள்ள ரத்தகிரீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருப்பனந்தாளில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ அருண ஜடேஸ்வர சுவாமி கோயிலில் சித்திரை மக உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் தனித்தனி தேரில் எழுந்தருள தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தில் திருப்பனந்தாள் ஆதீனம் கலந்து கொண்டார். திருவாரூர் மடப்புரம் பூரண புஷ்கல சமீத ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ பெரியாண்டவர் கோயில் 40ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். தென்கரை மடப்புரம் வழியாக வந்த பக்தர்கள் ஸ்ரீ ஐயனார் பெரியாண்டவருக்கு அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி திருவளஞ்சி குமாரர் கோயில் சித்திரை விழா தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு அதிமுகவினர் பால்குடம் எடுத்தனர். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக சென்று பாலாபிஷேகம் செய்தனர். பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஜம்முவிற்கு முதல்வர் உமர் அப்துல்லா விரைந்துள்ளார். ஜம்முவில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் தோல்வியடைந்துள்ளது. நான் நிலைமையை ஆராய ஜம்முவிற்கு விரைந்துள்ளேன் என்று உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பிரீவோஸ்ட் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 14ஆம் லியோ வாட்டிகனில் மக்கள் முன் தோன்றினார். இக்கட்டான நேரத்தில் நாட்டை பாதுகாத்து அரணாக நிற்கும் ராணுவ வீரர்களுக்கு துணை நிற்போம். இந்த ஹீரோக்களுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் என இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தின் தியாகங்களுக்கு மனமார்ந்த நன்றி, ஜெய்ஹிந்த் என்றும் தெரிவித்துள்ளார்.
தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கான தலைமை பயிற்சியாளராக ஷுக்ரி கான்ராட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒருநாள் மற்றும் T20 அணிகளுக்கான பயிற்சியாளராக இருந்த ராப் பால்டர் பதவி விலகியதை தொடர்ந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளராக இருந்த ஷுக்ரி கான்ராட் ஒருநாள் மற்றும் T20 அணிகளுக்கான பயிற்சியாளராகவும் செயல்பட உள்ளார். நடிகர் ரவிமோகன் கடந்த ஆண்டு மனைவி ஆர்த்தியை பிரிந்தார். விவாகரத்திற்கு காரணம் பாடகி கெனிஷா தான் என கூறப்பட்டது. இருவரும் காதலிப்பதாகவும் செய்திகள் வெளியானது. அதை இருவரும் மறுத்தனர். ஆனால் ஐசரி கணேஷ் மகள் திருமண விழாவில் நடிகர் ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் கலந்து கொண்டார். இருவரும் ஒரே சோஃபாவில் நெருக்கமாக உட்கார்ந்திருக்கும் வீடியோ சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இதன் இசை வெளியீட்டு விழா மே 16 நடப்பதாக இருந்தது. ஆனால் இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்ற சூழலால் தள்ளி வைத்து விட்டனர். இதுபற்றி கமலின் ராஜ்கமல் நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், இது கொண்டாட்டத்திற்கான நேரமல்ல, ஒருமைப்பாட்டிற்கான நேரம். புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும். நாட்டின் பாதுகாப்புக்காக விழிப்புடன் இருந்து வரும் வீரர்கள் மீது அமைதி எண்ணங்கள் செல்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பளம் அதிகம் கேட்கிறார், பிரமோஷனுக்கு வருவது இல்லை என்று நடிகர் யோகி பாபு மீது ஒரு தரப்பு குற்றம் சாட்டுகின்றனர். தான் நாயகனாக நடிக்கும் ரோஜா கைத்தட்டுங்க என்ற பட விழாவில் இதுபற்றி தன் தரப்பு விளக்கத்தை அளித்தார் யோகி பாபு. அவர் பேசுகையில், என்னை பற்றி பலவிதமா பேசுறாங்க. என் உதவியாளர் இயக்கிய ஒரு படத்தில் நட்புக்காக சில நாட்கள் நடித்தேன். ஆனால் அந்த பட விழாவில் நான் பிரமோஷனுக்கு 7 லட்சம் கேட்பதாக சொல்கிறார்கள். உண்மையில் சினிமாவில் எனக்கு எவ்வளவு சம்பள பாக்கி இருக்கு தெரியுமா? அந்த லிஸ்ட் தரேன், யாராவது வாங்கித்தாங்க. என்னை தவறாக பேசாதீங்க. என்னை பற்றி பேசுபவர்களை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்றார். நடிகர்கள் சந்தானம், சிவகார்த்திகேயன், கவின் ஆகியோர் வரிசையில் டிவியில் இருந்து இன்னொருவர் ஹீரோவாகி உள்ளார். டிவி காமெடி நிகழ்ச்சிகளில் கலக்கி வரும் பாலா சில படங்களில் காமெடி ரோல்களில் நடித்தார். இப்போது ஷெரீப் இயக்கும் பெயரிடப்படாத படத்தில் ஹீரோவாகி உள்ளார். புதுமுகம் நமிதா ஹீரோயின். அர்ச்சனா, பாலாஜி சக்திவேல் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். உண்மை சம்பவம் அடிப்படையில் படம் உருவாகிறது. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மே 1 வெளியான படம் ரெட்ரோ. இதில் ருக்கு வேடத்தில் நடித்த பூஜா ஹெக்டேவின் நடிப்பிற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. இதற்கு பூஜா, இது நன்றி உணர்வு பதிவு. ருக்குவாக நான் நடித்ததற்கு அன்பையும் பாராட்டையும் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. உங்களின் அழகான பதிவு மற்றும் கனிமா ரீல்களுக்கும் நன்றி. அன்பு மற்றும் அன்பு மட்டுமே எனது பதில் என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்கி வரும் லோகேஷ் கனகராஜ் தனது ஜி ஸ்குவாட் நிறுவனம் மூலம் படங்களையும் தயாரிக்கிறார். பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் பென்ஸ் என்ற படத்தை தயாரிப்பதாக கடந்த ஆண்டு அறிவித்தார். படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடக்கின்றன. சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ள நிலையில் இதில் நடிகர்கள் மாதவன், நிவின் பாலி ஆகியோர் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளனர்.